எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? மைண்டு நல்லா காமாக அமைதியாக ரிலாக்ஸ்டாக இருக்கா? ரைட்டு. ஆனால் இருக்கக்கூடாதே, ஏன்னா எனக்கு இல்லையே. இப்போ என்ன பண்ணலாம்? இதை பார்த்துட்டு வந்துடுங்க. கட்டுப்பானீங்களா? அதுக்கு தான் போட்டேன். ஆமாம், 18+ படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்ட ஒரு படத்துக்கு கை குழந்தைங்களை தூக்கின்னு போயிட்டு ஸ்க்ரீன் மாதிரி ஆட்டம் போட்டுங்குதுங்க தற்குறிங்க. ஆனால் இந்த தற்குறிங்களை தற்குறின்னு சொன்னால் இந்த தற்குறிங்களுக்கு கோவம் வந்துடும். அதனால் இதுங்களை தற்குறின்னு சொல்லக்கூடாதான். சரி, அதுங்களே பல பேர் வச்சிருக்குதுங்கல்ல, ஆச்சரிய குறி, அம்புக்குறி, ஏதோ ஒரு கருமாந்திர குறியை வந்துட்டு போட்டோம். எப்படி வந்து சிக்கிரிக்கம் பார்த்தியாடா அப்படின்ட்டு தமிழ்நாடு நினைக்கும் இந்த தற்குறிங்கள்லாம் பார்க்கும்போது. சரி ரைட், இதுங்க திருந்துற பாடு இல்லை, ரைட் அன்மா பண்ணிட்டு போட்டோம். இந்த கூட்டம் ஓட்டு போட்டு நிறைய பேரை எம்எல்ஏ ஆகியிருக்குது, நிறைய பேர் அமைச்சர் ஆகியிருக்குதுங்க இல்லையா? அந்த அமைச்சர்களில் ஒரு முரட்டு அமைச்சருக்கு ஆடியோ ஒன்று நான் இன்னைக்கு பார்த்தேங்க. என்ன அப்படின்னா, ஜெகதீஸ்வரி அப்படின்ட்டு ஒரு அமைச்சர். அது என்ன துறை அப்படின்னா, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை, மகளிர் உரிமைனால அடுத்து தொகை தான் ஞாபகத்து வருது. மகளிர் உரிமை துறை, சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் அந்த அமைச்சகம். அந்த அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ஜெகதீஸ்வரி அப்படின்றவங்க. அவங்க ஜெகதீஸ்வரி கிடையாது, அக்கா வந்து முரட்டு சொன்னா அக்கா. என்ன பேசுறாங்க தெரியுமா போன்ல? பாத்துருங்க நீங்களே. ராஜபாளையத்துல வந்து லட்சுமணன் லட்டு கொடுக்கறதுக்கு தாசில்தார் ஆபீஸ் போறதுக்கு யார் அவருக்கு அதிகாரம் கொடுத்தா? தாசில்தார் இங்க வந்து எப்படி பேசுறது? நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். அண்ணாச்சி, ஒரே விஷயம் தெளிவா சொல்றேன், ஏன் தொகுதிக்குள்ள சாத்தூர் தொகுதிக்காரங்க காலை கூட வைக்க விட மாட்டேன், ஒருத்தன் காலை விட மாட்டேன். காலை வச்சாலும் நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன். சும்மாவே நான் ஏற்கனவே போய் சொல்லி அங்க சுட்டிட்டு தான் வச்சிருக்கேன். சரிங்க, நான் ஊருக்கு வந்துக்கிறேன். வாட்ஸ்அப் கால் தான் பேசணும். சரிங்கண்ணாச்சி. 94 இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? அக்கா போன்ல பேசிட்டு இருந்தாங்கல்ல, அமைச்சர் அக்கா ஜெகதீஸ்வரி அவர்கள். அவர் பேர் வந்து ராஜகுரு. அவர் தாவேக்காவுடைய ஒன்றிய செயலாளரோ ஏதோ ஒரு பொறுப்புல இருக்காருன்னு வச்சுங்களேன். அவர் அக்காவுக்கு ரொம்ப சீரியஸா அட்வைஸ் கொடுக்குறாரு. என்ன தெரியுமா? வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அது என்ன அர்த்தம்னா, கால் பண்ணி பேசுறாதீங்க, நார்மல் கால் பண்ணிடாதீங்க. ஏன்னா நார்மல் கால் பண்ணீங்கன்னா இந்த படுபாவி பாயில ரெக்கார்டு பண்ணி விடுவாங்க. நீங்க வேற தூக்கி உள்ள உட்கார வச்சிருவேன், ஜட்டியோட உட்கார வச்சு அடிச்சு கொண்டு விடுவான் அப்படின்ட்டுலாம் பேசிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி போன்ல பேசுங்க, ரெக்கார்டு பண்ணிடுவாங்க, உங்க பேர் கெட்டு போயிடும். அதனால என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப் கால் பண்ணீங்கன்னா சேஃப்டி, ரெக்கார்டு பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவுரை ஒன்று கொடுக்குறாரு. இந்த டீட்டெயில் நானே சொல்றேன், எதுக்காக வாட்ஸ்அப் கால் நம்ம பண்ணுவோம் பொதுவாக நார்மல் காலை கட் பண்ணிட்டு. ஏன்னா ரெக்கார்டு பண்ணப்படக்கூடாது, கொஞ்சம் ஒரு செக்யூரிட்டி இருக்கும், ஒரு பாதுகாப்பு இருக்குன்றதுக்காக நம்ம வாட்ஸ்அப் கால் பண்ணுவோம் இல்லைங்களா? அதன் அக்கறையின் அடிப்படையில் பெரியவர் வந்து சொல்றாப்ல. சொல்லிட்டு கடைசியில் இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்த்தா, இவர்கிட்ட அவங்க நார்மல் கால் தான் பண்ணி பேசியிருக்கிறாங்க. அதை போல ரெக்கார்ட் பண்ணி எடுத்து போட்டு விட்டாப்ல. என்னையா என்ன பெரியவரே, இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலையா? எவ்வளோ பெரிய பெரிய அறிவுரைகள்லாம் கொடுத்துட்டு கடைசியில் நீங்கள் பார்த்த வேலை ஒரு சின்ன வேலை பார்த்துருக்கிறீங்களே, சில்லற வேலை. இதான் பெரிய மனுஷன் செய்யற வேலையா? ரைட். ஆனால் குட் ஜாப், நல்ல வேலை பார்த்துருக்கிறீங்க. அந்த அக்கா ஜெகதீஸ்வரி அவர்கள் ஃபோனில் பேசினாங்க இல்லைங்களா? அவங்கள பார்க்கும்போது எங்கேயோ இதை பார்த்த மாதிரியே இருக்குது இந்த உருவத்தை அப்படின்னு பார்த்தா, சோஷியல் மீடியாவில் ஒரு வாட்டி இவங்க ஃபோட்டோ நான் பார்த்துருக்குறேங்க, பார்க்குறேன், கிடைச்சா போட்டு விட்றேன் பாருங்க. அப்படிப்பட்டவர்கள்லாம் அமைச்சராக்கி விட்டு என்ன பண்ணி தொலைகிறதுங்க? என்ன ஓட்டு போட்டவங்க யார்? நம்ம தான் பார்த்தவங்க ஆரம்பத்தில் குழந்தைய தூக்கிட்டு போய் குத்தாட்டம் போட்டுட்டு இருந்தாங்க பாருங்க. அவங்கெல்லாம் ஓட்டர்ஸாக இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி அமைச்சர்கள் தான் நமக்கு கிடைப்பாங்க. பின்ன வேற எப்படி நமக்கு ஜீவானந்தமும் கக்கனும் அவங்களா கிடைப்பாங்க? நமக்கு இவங்க தான் கிடைப்பாங்க. சரி ரைட்டு. தாவேக தலைவர் விஜய் அவர்கள், தமிழ்நாடு மாண்புமிகு தமிழக முதல்வர் சிஎம் சார் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாரு? பதவி ஏற்கும் போது ஆளுநர் மாளிகையில் ஒரே பவர் சென்டர் தான், அங்கே ஒரு பவர் சென்டர், இங்கே ஒரு பவர் சென்டர் அப்படின்லாம் பவர் சென்டர்லாம் கிடையாது அப்படின்ட்டு யார் அவர் அட்டாக் பண்ணுறாருன்னா டிஎம்கேவை அட்டாக் பண்ணி பேசிட்டு இருந்தார். ஏன்னா டிஎம்கே அந்த பவர் சென்டருக்கு பேர் போன ஒரு கட்சி, உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? அதாவது சபரீசன் அவர்கள் ஒரு பவர் சென்டர், மாப்பிள்ளை, அதே மாதிரி மகன் ஒரு உதயநிதி அவர்கள் ஒரு பவர் சென்டர், ஸ்டாலின் அவர்கள் ஒரு பவர் சென்டர், அதேமாதிரி ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா அம்மையார் அவர் ஒரு பவர் சென்டர், கனிமொழி அவர்கள் ஒரு பவர் சென்டர்ன்ட்டு ஏகப்பட்ட பவர் சென்டர்ஸ் டிஎம்கேல இருக்கும். அதை வந்து நான் அப்படி கிடையாது, நான் மட்டும்தான் ஒரே பவர் சென்டர், இங்கே வந்து ஆட்டம் போடணுன்ட்டு யாராவது நினைச்சிங்க போட்டு தள்ளிடுவோம் பார்த்துக்கலன்னு சொல்லாத குறையா சொல்லிட்டு இருந்தாப்புல விஜய் அவர்கள். பாருங்க, இங்கே ஒரு அமைச்சர், என் தொகுதி ராஜபாளையம், அவன் சாத்தூர்காரன், யாரு உள்ள யாரோ லட்சுமணன் யாரோ ஒருத்தருங்க ஏதோ தாசில்தார் ஆஃபீஸுக்கு போயிட்டாராங்க. இந்த ராஜபாளையம் தொகுதியில் தாசில்தார் ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஸ்வீட்லாம் கொடுத்தாராங்க. அது எதுக்கு கொடுத்தாரு, என்னத்தை கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியல, என்ன இழவுன்னு புரிய மாட்டேங்குது, உள்ள என்ன போயிட்டு இருக்குதுன்னு தெரியல. ஒருவேளை அந்த தொகுதியை சேர்ந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா என்னையா பிரச்சனை, இது என்ன போயிட்டு இருக்குது அப்படின்றது கொஞ்சம் கமெண்ட்ல நீங்கள் சொல்லுங்கள். ராஜபாளையம் தொகுதியை சேர்ந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா
போய் ஸ்வீட்டு கொடுத்துருக்காராங்க. இது ஒரு தப்பு. நம்ம ஃபோன் பண்ணி பொழந்துருவோம் பார்த்துக்க, உள்ள உட்கார வச்சு ஜட்டியோட உட்கார வச்சு, இது என்ன மாதிரியான ஃபெட்டிஷன் தெரியல, சரி கருமாந்திரம் இருந்து என்னமோ வந்துட்டு போட்டோம், ஜட்டியோட உட்கார வச்சு கொண்டு விடுவேன் அப்படின்றாங்க அக்கா, அமைச்சர் அக்கா. ஏங்க பவர் சென்டருக்கு அவ்வளோதானே அந்த பவர் சென்டருக்கு உண்டான மரியாதை? எவ்வளோ பெரிய டயலாக்லாம் பேசிட்டு இருக்கிறாரு, அந்த பவர் சென்டருக்கு இவ்வளோ தான் மரியாதையா? சச்ச, இவ்வளோ பரிதாபமான பவர் சென்டராக இருக்குன்னு நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கலீங்க. சரி ரைட்டு, எல்லாம் என்ன ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சிஎம் சாரை ஏமாத்துறீங்க. நல்லதுக்குள்ள பார்த்துக்குங்க. சாத்தூர் தொகுதிக்காரங்க யாராவது மீறி என் தொகுதிக்குள்ள, ராஜபாளையம் தொகுதிக்குள்ள காலை வச்சாலே அப்புறம் நான் என்ன ஆக்ஷன் எடுப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. அதாவது இதுக்கு பேர் தாங்க ரவுடித்தனம். திமுக நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, ரவுடி கட்சின்ட்டு பல ஆண்டுகளாக, அது மக்கள் பல ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். நாங்கள் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. இதுக்கு பேர் என்னங்க? இதுக்கு பேர் தாங்க ரவுடித்தனம். ஒரு தொகுதியை சேர்ந்தவங்க யாருமே என் தொகுதி உள்ள கால் எடுத்து வைக்கக்கூடாதுன்னா என்னது? அந்த தொகுதி உங்களுடைய, அந்த தொகுதி ஒரு சிறு நாடு, அந்த நாட்டுக்கு நீங்கள் மன்னரா அப்படின்ற கேள்வி எழுமா எடாதா? உள்ள இருக்கிற ஆக்சுவல் பிரச்சனை என்னன்னு நமக்கு தெரியாது, பட் பேசுறதை வச்சு நான் சொல்கிறேன். நான் கால் எடுத்து வச்சா ஜட்டியோட வச்சு கொண்டு விடுவேன்னா இதுக்கு பேர் தாங்க ரவுடித்தனம், இதுக்கு பேர் தாங்க அராஜகம். அதிமுகவை சேர்ந்தவங்க, அந்த மாவட்ட செயலாளர்கள், அந்த பகுதியில் கொஞ்சம் செல்வாக்கு பெற்ற அரசியல்வாதிங்க யாராவது இருந்தால் அவங்கள ரவுடிங்க, இப்படி பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ணுறாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க அப்படின்லாம் நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கல்ல. நாங்கள்லாம் அதுக்கு மாற்றுன்னு தானே நீங்கள் வந்தீங்க. அருமையான மாற்றா இருக்குதுப்பா, அட்டகாசமான மாற்றா இருக்குது, சூப்பர். தாவேக்கு அமைச்சருங்களாம் முரட்ட அமைச்சராக இருப்பாங்க போல இருக்குது. அவங்கள பற்றி பேசுறதுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இதில் வேற கமெண்ட்ல வேற போட்டுறாங்க சில பேர், தம்பி பார்த்து பேசுப்பா, ரொம்ப ஜாக்கிரதையா இரு, ஏதாச்சும் பண்ணிட போறாங்க அப்படின்ட்டு வேற கமெண்ட்ல வேற போடுறீங்க. ஏன்பா நானே ஏதோ ஒன்று வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் பயமுறுத்தி விட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணிட்டோம், என்ன பண்ணி தொலைகிறது? திமுக ஆட்சியில் கூட 5 வருஷம் எல்லாரும் பற்றியுமே, அவருடைய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அந்த ஆட்சி, ஈவன் அவருடைய அந்த குடும்பம், பெரிய அவர்களுடைய அந்த குடும்ப ஆட்சி எல்லாத்த பற்றியுமே விமர்சிச்சு பேர் நாகரிகமாக தான், பட் ரொம்ப விமர்சனம்லாம் வச்சோம். ஆனால் அப்போ கூட பயம் வந்ததில்லை, பாடா பார்த்துக்கலாம், நம்ம என்ன தப்பாவாக பேசிட்டு இருக்கிறோம், சரியாக தான் பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வேற என்ன அளவுக்கு அதிகமாக வேறு பயமுறுத்திட்டு இருக்கிறீங்க. சரி பேசுவோம், நம்ம என்ன அவதூறாக பேசிட்டு இருக்கிறோம், இல்லை உட்காந்து காசிப்பிங்காக பண்ணிட்டு இருக்கிறோம், நடக்கிற விஷயத்தை, நாட்டில் இருக்கிற விஷயத்தை எடுத்து மக்களாகிய உங்களிடம் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன், அவ்வளோதானே. என்ன பண்ணிடுவாங்க பார்த்துல விடுங்க. என்னன்னா இப்படி வந்து நம்ம சிக்கிட்டோம். ஓட்டை போட்டவங்க யாரு? இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்தாங்க, அதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் மாதிரி கெட்டப் போட்டுக்கிட்டு, அவர் மாதிரி ஒரு தோற்றம், அந்த மேனரிசம்லாம் வச்சுக்கிட்டு, அந்த கோட்டை போட்டுக்கிட்டு கார்லேருந்து ஒருத்தர் வராருங்க. அவர் மாதிரியே ஒரு விஜய் அவர்கள் கார் மாதிரியே ஒரு காரில் எடுத்துக்கிட்டு வராரு. அதாவது டம்மி சிஎம். நான் விஜய் அவர்களை சொல்ல, விஜய் அவர்கள் வந்து ஒரிஜினல் சிஎம், அது மாதிரி ஒரு டம்மி சிஎம் விஜய் மாதிரி கெட்டப் போட்டுக்கிட்டு ஒருத்தர் வராப்பிள்ளைங்க காரில். அவரை பார்க்கணுமே, அவருக்கு அடிக்கிற விசிலு, அந்த சுற்றி இருக்கிற அந்த கூட்டம், அந்த தற்குறிங்க, சாரி, இந்த விஜய் ரசிகர்கள்னு நினைக்கிறேன், என்ன விசிலு, என்ன வரவேற்பு. யார் ஆக்சுவலாக இது விஜயே கிடையாது. அந்த இடத்துல விஜய் வந்திருந்தா, உண்மையாகவே சிஎம் சார் அவர்கள் வந்திருந்தா என்ன மாதிரியான ஒரு வரவேற்பு, என்ன மாதிரியான ஒரு, அது பேர் என்ன, அது என்ன நீங்களே சொல்லுங்க, அப்படி அது இருக்குமோ, அந்த இவரு கொடுக்குறாங்க. அதை டம்மி சிஎம்க்கு வராரு, இறங்கி வராரு, அப்படியே பாட்டுக்கு ஸ்டேஜில் வராரு, ஸ்டேஜில் அதே அந்த மேனரிசம்லாம் காட்டிக்கிட்டு, அவர் மாதிரியே அந்த சிரிப்பெல்லாம் சிரிச்சுக்கிட்டு, அந்த வெள்ளை தாடி அதெல்லாம் வச்சுக்கிட்டு வராப்புல. வந்துட்டு என்ன பண்ணாப்புல, டான்ஸு போடுறாப்புல ஒரு பாட்டுக்கு. அது என்ன நிகழ்ச்சின்னு சரியாக தெரியலிங்க. வந்து அங்கே விஜய் அவர்களுடைய பாட்டுக்கு வந்து அங்கே ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறாப்புல, டான்ஸு. விஜய் மாதிரியே ஸ்டெப்பு, விஜய் மாதிரியே சிரிப்பு, விஜய் மாதிரியே அந்த நடை, அந்த செம்மல்ல. ஆக்சுவலாக அந்த இடத்துல விஜய் அவர்களே வந்தா என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, அதாவது விஜய் அவர்கள் வந்திருந்தா என்ன பண்ணிருப்பாரோ அதைத்தான் இவர் அங்க பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரு கூட செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கு எத்தனை போராட்டங்கள், எத்தனை கலவரங்கள், யாரு கூட, டம்மி சிஎம் கூட. திருப்பியும் சொல்கிறேன், நான் விஜய் அவர்களை சொல்லல, விஜய் மாதிரி ஒருத்தர் கெட்ட போட்டுட்டு வந்தார் பாருங்க, அவரை சொல்கிறேன், அந்த டம்மி சிஎம் சொல்கிறேன், சரிங்களா? அந்த டம்மி சிஎம் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு அத்தனை போராட்டங்கள். யார் இந்த இவர்கள் தாவேக்காவினர்னு வச்சுங்களேன், அப்படி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாருங்க, இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்தேன். எப்போனா ஜனநாயகன் படம் முதல் நாள் ஷோ அப்போ விஜய் அவர்களுடைய பவுன்சர் ஒருத்தர் பாதுகாப்பு எப்பயுமே கூடவே இருப்பார் பாருங்க ஒருத்தர், அவர் வந்திருக்காரு படத்துக்கு பார்க்கறதுக்கு. அவரை பிடிச்சிக்கிட்டு அவரை விடாமல் போய் ஃபுல்லாக எல்லாம் சூழ்ந்துக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு சில அது பண்ணிக்கிட்டு அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு புரியுது, விஜய் அவர்களுடைய பவுன்சரியா அது? ஆனால் பாவிகளா, எஜமான் காலடி மண் எடுத்து நெத்திகளை பொட்டு வச்சோன்றாங்க போல இது போகிற போக பார்த்தா.
இப்படிப்பட்ட ஆளுங்க தமிழ்நாட்டில் இருக்கும்போது நமக்கு ஏன் இப்படி ஒரு சிஎம் கிடைக்க மாட்டாரு? அதாவது நான் அவர் தப்பா சொல்லிங்க, தங்கமான சிஎம், தரமான சிஎம், அவரை நான் ஒன்றும் சொல்ல. அவருக்கு கெட்ட பேரை உண்டாகணுன்றதுக்காகவே இந்த அமைச்சர்கள்லாம் பாருங்க, சும்மா இல்லாம வந்தா நான் குடலை உருவிடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், ஜட்டியோட உட்கார வச்சிருவேன் அப்படின்ட்டு அவங்க தானா பவர் சென்டர்களாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவர் சொல்லிட்டாருல்ல, விஜய் அவர்கள் நான் தான் ஒரே பவர் சென்டர் அப்படின்ட்டு. அவருக்கு கெட்ட பேர் வர வைக்கணுன்றதுக்காக, அண்ணன் பேரை கெடுக்கிறதுக்காக வேண்டி திமுக அதிமுக பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த அமைச்சர்கள், தாவேக அமைச்சர்கள் அண்ணனுக்கு எதிராக சதி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களா ஒரு பவர் சென்டரை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணன் பாவங்க, அண்ணனை திட்டாதீங்க, பப்ளுவை திட்டாதீங்க, அண்ணன் பாவம். ஆமா, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. ரைட்டு. அதாவது அம்பேத்கர் சொன்னாருன்னு சொல்லுவாங்க, சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் அப்படின்ட்டு. அது கூட பரவாயில்லையா, இந்த தற்குறிங்க தான் சமூகம் அப்படின்னா வீசும் காற்றில் விஷம் பரவி தொலையிட்டேன், பரவாயில்லையா. அடுத்தபடி பார்க்கலாம். நன்றி.